அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பிடி பிஆர்டி 2024 அனைத்து பாடங்களுக்கான சிவி லிஸ்ட் வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த பாடங்களுக்கெல்லாம் அடிஷ்னலாக நேம் லிஸ்ட் வெளியிட்டு அவங்களுமே சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணாலே அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இதுதான். நமக்கு 2ஆம் தேதி நமக்கு ஷெட்யூல் எக்ஸ்ட்ரா இருக்கு அவங்களுக்கு. அதற்கான பெயர் பட்டியலுமே நமக்கு என்ன கேட்டகரி அடிப்படையில் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே இதில் இருக்குது பாருங்கள். அதாவது நமக்கு இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் எஸ்சிடி ரிசர்வேஷனுக்கு இப்போ கூப்பிட்டுருக்காங்க. அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த ஸ்டார் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் தமிழ் மீடியத்துக்கு கேண்டிடேட் இல்லைன்னா அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரியிலேயே நார்மல் இதில் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சரில் தமிழ் மீடியத்தில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஆனால் ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சரில் தமிழ் மீடியமே இல்லை அப்படின்னா அவங்கள ஸ்டார்னு போடுவாங்க. அந்த கோட்டாவில் இவங்களை நாங்கள் எடுத்திருக்கோம். சரிங்களா? அதனால் இப்போ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இல்லைனாலும் அதே கேட்டகரியில் உள்ளவங்கள அதுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதான் ஸ்டார்னு கொடுக்குறது எல்லாமே அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முழுக்க இப்போ விட்ட எல்லா லிஸ்ட்டுமே எஸ்சிடி அவங்க மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, அடிஷ்னலாக சிவி லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு. கண்டிப்பாக காலி பணியிடங்கள் அதிகரித்தாங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் சிவி லிஸ்ட் நமக்கு பொதுவாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக காலி பணியிடங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தகவல் கிடச்சுன்னா நம்ம உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.